விட மாட்டேன்டா. அமுதா நீ தாண்டி. டேய் 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 தம்பி பழனி, டேய் என்னடா இதெல்லாம்? ஏண்டா வீட்டுல வச்சு இதெல்லாம் கேட்டனா? இல்ல நான் கேட்டனாங்க. டேய் ஏண்டா இப்படி எல்லாம்? உன்னை பொண்ணு பார்க்க சொல்லி நான் கேட்டனா? நீங்களா போட்டோ காட்டினிய, கான்னு கேட்டிய, பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனீங்க. ஆனா இப்போ நல்லா அசிங்கப்படுத்தீங்களா? டேய் தம்பி, அப்பச்சி அப்படிலாம் நினைப்பனாடா. சரிடா அதெல்லாம் விடுறா. அவன் இல்லைன்னா என்னடா, ஊர் உலகத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி 1000 ரதிகளை கொண்டு வந்து இந்த அப்பச்சி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்டா. 1000 ரதி நிறுத்துவியா? வாயாவது போக. அம்மா டேய், அவன் உன்னோட அப்பச்சிடா. ஓவரா என்ன வேணான்னு சொன்னது கூட எனக்கு பெருசா இல்ல. ஆனா அதை விட அசிங்கம் எனக்கு எது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதிரி செந்தில பிடிச்சிருக்கு பாருங்க. அதான் 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 மூளையில ஆச்சு நடிச்ச மாதிரி இருக்கு. உள்ள பகதான் நேரியுது. டேய் தம்பி, டேய் தம்பி, ஏன்டா இப்படி போட்டு குழப்பிக்கிற? அன்னைக்கு நாம தான் அவசரப்பட்டு கோபத்துல கிளம்பி வந்துட்டோம். அன்னைக்கு மட்டும் இருந்திருந்தோம்னா அமுதாப சிதம்பரம் உனக்கு தாண்டா கட்டி கொடுக்க சம்மதிச்சிருப்பாரு. அவரும் அந்த எண்ணத்துல தாண்டா இருந்தாரு. டேய் இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அந்த புள்ளதான் உனக்கு வேணும்னா ஏன்கிட்ட சொல்றா, அவங்க அப்பச்சிக்கிட்ட போய் நான் பேசவா? இல்ல இல்ல இல்ல, அவ என்ன கட்டிக்கலங்கிறதுல கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா செந்தில கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். இனியோட அவளை பிடிச்ச சனி அந்த எப்படி அவன் முன்னாடி சந்தோஷமா வாழ்றான்னு பாக்குறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க? எதுக்கு என் வாழ்க்கையில வந்தீங்க? நான் பாட்டுக்கு சிவனேன் தானே இருந்தேன். இப்படி வந்து ஆசைய கிளப்பி விட்டு பாதி வழியில போறதுக்கா வந்தீங்க? நான் என்ன செய்யறது? மனசு முழுக்க உங்களை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர கடனுக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழணுமா? அதான் என் தலையில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இப்படி என்னதான் என் மேல உனக்கு கோவம்? யார் இந்த நேரத்துல? உள்ள வாங்க வாங்க. நீங்க எப்படிங்க, அதுவும் இந்த நேரத்துல? என்னால முடியல அமுதா. உங்களை அந்த நிலைமையில இங்க விட்டுட்டு போனது என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க அழுதுகிட்டே மேல நின்று என்ன பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் அமுதா, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது அமுதா. ஆனா இவங்கெல்லாம் நம்மள வாழ விட மாட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழ எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அது எல்லாத்தையுமே காரணமா சொல்லி நம்மள பிரிக்க பார்ப்பாங்க. அமுதா, நீங்க பேசாம என் கூட வந்துருங்க அமுதா. இவங்க யாரும் நமக்கு வேண்டாம். உங்க அப்பச்சி தர சீரு சொத்து சொகம் எதுவுமே நமக்கு வேண்டாம். என் கூட வந்துருங்க அமுதா. அப்படியெல்லாம் வர முடியாது. ஏன் அமுதா? ஏன்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க அமுதா. எனக்கு தெரியும். நான் பார்த்தேன் உங்க கண்ணில் உங்க தவிப்பை நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குதான். எனக்கும் தான் தோணுது கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டிக்கணும்னு. ஆனா உங்க மேல நான் எந்த அளவுக்கு அன்பும் பிரியமும் வச்சிருக்கேனோ அதே மாதிரி என் அப்புச்சி மேலேயும் அன்பும் பிரியமும் வச்சிருக்கேன். என்னால அவரு கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் நகைக்கண் அளவுக்கு பங்கம் வந்தாலும்
அதனால தாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் அதெல்லாம் சரிதான் அமுதா. ஆனா நமக்கு வேற வழியே இல்ல. இவங்க எல்லாம் மனசு மாறி நம்மள சேர்த்து வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் காலம் பூராவும் உங்களையே நினைச்சிட்டு இருந்தாலும் இருப்பேனே தவிர எங்க அப்புச்சியை விட்டுட்டுலாம் நான் வரமாட்டேன். அவரை காயப்படுத்திட்டெல்லாம் என் ஆசையை என்னால நிறைவேற்றிக்க முடியாது. அமுதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ், தயவு செஞ்சு யாரும் பாக்குறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பிருங்க. யாரு? இப்ப என்ன செய்யறது? சரி, நீங்க வாங்க வாங்க. என்ன பண்ற அமுதா? உள்ள போங்க. இதுக்குள்ள போங்க. கதவு திறக்க இவ்வளவு நேரம் ஆடி? இல்ல அண்ணன் மண்டி, அது அந்த ரூம்ல ஏசி வேலையே செய்யல. ஏசி இல்லாத ரூம்ல உங்க அண்ணன் எப்படிதான் தூங்குறாரு? நீ என்ன நின்னுட்டே இருக்க? கதவை சாத்து. ஏசி போகுதுல்ல. ஆ, ஆ. என்னடி தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. என்னாச்சு அண்ணன் மண்டி? பாத்ரூம் போனாலும் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போகணுமா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. வெளியே அண்ணன் மண்டி வந்து தூங்குறாங்க. நீங்க இங்க இருக்கேன்னு தெரிஞ்சது அம்புட்டுதான். அமுதா, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கிறது தான் எனக்கு பயமே. என்ன பண்ண போறீங்க? ஷூ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எப்பவும் போல சாதாரணமா வெளியே போங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படி என்ன பண்ணுவீங்க? போங்க, நான் பாத்துக்கிறேன். என் அண்ணன் மண்டி பார்த்தாக அம்புட்டுதான். என்னடி எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? ஐயோ, இது வேற. போயிட்டாங்களா? என்னண்ணா இது, கரண்ட் போயிடுச்சு? என்ன இந்த சமயத்துல கரண்ட் போயிடுச்சு? எல்லாரும் வீட்லயும் இருக்கு, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. சீக்கிரம் போக. போய் ஃபியூஸ் செக் பண்ணுறேன். நான் போய் பார்க்குறேன். பார்த்து இளங்கோ, அண்ணன், அப்பச்சே என்னாச்சுப்பா?
தெரியல அப்பச்சி, பக்கத்து வீட்டுலாம் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டில் மட்டும் தான் இல்லை. நியூஸ் தான் போயிருக்கோம். நம்ம கோபி இருக்கான்ல லைன்மேன், அவனை வந்து பார்க்க சொல்லு. ஆ சரிங்க அப்பச்சி, பார்க்குறேன்.